Welcome back to the final part of the story Earthquake. It was written by M.S. Mahadevan. My men have been on their feet for days, he said softly, as if talking to himself. They have done all they could here. Tomorrow at daybreak, we go to another village just like this, then another. அதாவது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த மேன் என்கிட்ட வந்து அவர் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி நாளைக்கு நாங்கள் பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு போய் இந்த மாதிரி ரெஸ்கியூ ஒர்க் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கும் பக்கத்தில் இப்படி சொல்லிகிட்டே போயிட்டுருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு அது ஒன்று தான் ஒர்க் இல்லையா. சன்செட்டை பார்த்து சொல்லிகிட்டே இருக்காரு. ஹி லுக்ட் அவே த சன் செட்டிங் பிஹைண்ட் த பீக்ஸ். அந்த மலைக்கு பக்கத்தில் தெரிகிற சன்செட்டை பார்த்து அவர் சொல்லிகிட்ருக்காரு. அது வரைக்கும் போகணும், அது வரைக்குமே வந்து ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்னு. Down in the valley, the bears burnt row upon row. அதாவது அங்கே உயிரிழப்பு வந்து அதிகமாக இருக்குது இல்லையா. ஸோ அந்த பேர்ஸ் பர்ன்ட் அப்படின்னா அந்த டெட் பாடிஸை வந்து எரிக்கிற இடம். அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரோக்கு மேலே போட்டு என்ன பண்ணுறாங்க, எரிச்சிட்டே இருக்காங்க. த ஆஃபீஸர் மட்டர்ட் சம்திங். அவருக்குள்ளவே பேசிக்கிறாரு. ஷூக் ஹிஸ் ஹெட் அண்ட் டேர்ன் அவே. அப்படி தலையாட்டிக்கிட்டே அவர் திரும்பி பார்க்குறாரு. டெரிபிள் டிஸ்பேர் என்கல்ஃப்டு மீ. ஐ லே த அமாங் த ruins ஆஃப் மை ஹவுஸ் அண்ட் cried. அவர் வந்து இப்படி தலையாட்டிக்கிட்டே என்ன பண்ணுறாரு, திரும்பி பார்த்து சொல்லிவிட்டு அவருக்குள்ளேயே சொல்லிட்டு அவர் போகிறாரு. உடனே வந்துட்டு இது ரொம்பவே வந்து அவனுக்கு அவனால் தாங்கிக்கவே முடியாத பேரிழப்பு இல்லையா. ஏன்னா ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படிங்கிறத நினச்சி அவன் என்ன பண்ணுறான், அந்த ஆன் த ஸ்பாட் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அங்கேயே படுத்துக்கிட்டு வேகமாக அழ ஆரம்பிச்சிடுறான். 10 minutes later, the officer was back. With him were 3 soldiers armed with spade and crowbars. Without a word, the men began removing the debris. அதாவது 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் அழுதுட்ருக்கான் இல்லையா, அவங்க வீடு இருந்த இடத்துல அழுதுட்ருக்கான். அந்த இடத்துக்கு வந்து ஆர்மி ஆஃபீஸர்ஸ் வராங்க. வந்துட்டு அவங்க கையில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஸ்பேட் அண்ட் க்ரோபார்ஸ் வந்து இருக்குது. இது வந்து இது வந்து கடப்பாறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். பட் இது வந்து கொஞ்சம் இப்படி வளைஞ்சிருக்கு, ஏன்னா அது ரெஸ்கியூ டீம் யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி இருக்குது. இது ஸ்பேட் அப்படிங்கிறது மண்வெட்டி. அதான் வந்து இது எல்லாத்தையுமே வச்சுட்டு அந்த இடம், அந்த டெப்ரீஸ், அந்த குப்பையாக இருக்கிற இடத்த எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. தி லேபர்ட் டாக் எட்லி அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து டைரெக்டாக நம்ம மீன் பண்ணக்கூடாது. தி லேபர்ட் டாக் எட்லி, நாய் மாதிரி உழைக்கிறாங்களா அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கக்கூடாது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. சரியா, ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்காங்க. வென் இட் வாஸ் கம்ப்ளீட்லி டார்க், கொஞ்ச நேரத்தில் ரொம்ப இருட்டாயிடுது. someone brought a few lit petromax lamps. 2 hours later a soldier called out, sir அப்படின்னு. அதாவது அப்போவே வந்து ரொம்ப டார்க் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 2 hours later, 2 மணி நேரத்துக்கு அப்புறம் சோல்ஜர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சார் அப்படின்னு கத்துறாரு. பட் அந்த டார்க் ஆனதுக்கப்புறம் யாரோ ஒருத்தவங்க வந்து பெட்ரோமாக்ஸ் லைட் வந்து கொடுக்குறாங்க. இதுதான் வந்து பெட்ரோமாக்ஸ் லைட். இது வந்து ஏற்றிட்டு வெளிச்சம் கொடுக்குறாங்க. அந்த வெளிச்சத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரெஸ்கியூ ஒர்க்கை பண்ணிகிட்ருக்காங்க. சார் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டார் இல்லையா. He stood in the middle of a small hollow. The wall had caved in at that spot. I recognized a part of a door beneath it, a small foot. அதாவது அவர் நின்றுக்கிட்டு சத்தம் போட்டார், சார் அப்படின்னு கத்தினார் இல்லையா. அந்த இடம் வந்து ஒரு சின்ன குகை பொந்து மாதிரி அந்த இடத்துல இருக்குது. ஏன்னா நிலநடுக்கம் ஏற்பட்டு அந்த இடம்லாம் உடஞ்சி போயிருக்கு. The wall had caved in that spot. அந்த ஸ்பாட்டில் வந்துட்டு ஒரு வால் தெரியுது. அது வந்துட்டு அவன் வந்து பினித் பண்ணுறான், வந்து கண்டுபிடிச்சிடுறான், ரெகக்னைஸ் பண்ணுறான். அது வந்து அவங்க வீட்டில் உள்ள ஒரு டோர் அப்படிங்கிறது தெரியுது அவனுக்கு. அதுக்கு கீழே பினித் இட் அ ஸ்மால் ஃபுட், அதுக்கு கீழே என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு சின்ன கால் தெரியுது. Feverishly the soldier began to clear the hollow. Then they lifted the door. அதாவது ரொம்ப நடுக்கத்தோட அந்த சோல்ஜர் வந்து அந்த இடத்த, அந்த ஹாலோவை வந்து கிளியர் பண்ணுறாரு. அந்த டோரை வந்துட்டு என்ன பண்ணுறாரு, தூக்குறாரு. அந்த டோருக்கு அடியில் தான் அந்த கால் தெரியுது. அந்த டோரை வந்து தூக்குறாரு. She's alive, someone said. It was a miracle. She had been buried under the debris for 116 hours. She had survived the earthquake and cold nights and the wild animals. அதாவது இங்கே வந்து அந்த பொண்ணு உயிரோடு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கத்துறாரு. இட் வாஸ் அ மிராக்கிள். இது வந்து என்ன ஒரு அதிசயம். இவ வந்துட்டு இதுக்கு அடியில், அந்த இவ்வளோ பெரிய குப்பை கூலத்துக்கு அடியில் இவ்வளோ நாள் வந்து இவ்வளோ மினிட்ஸ், அதாவது 116 மணி நேரத்துக்கு அப்புறமும் உயிரோடு இருக்கா. இவ எர்த்குவேக்கில் வந்துட்டு சர்வே பண்ணிவிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இங்கே இந்த கோல்ட் நைட்ஸ், குளிரான நைட்டையும் அவள் தாங்கிட்டு இருந்திருக்கா. வைல்ட் அனிமல்ஸோட
இதெல்லாம் தாங்கிட்டு இப்போ உயிரோடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு. A ragged chair went up and the soldier wrapped her in a warm blanket and carried her to the tent where a makeshift hospital had been set up. அந்த மேக்ஷிஃப்ட் ஹாஸ்பிட்டல், மேக்ஷிஃப்ட் கேம்ப் அப்படின்னா எப்படி ஒரு டெம்பரரி கேம்போ, அதே மாதிரி மேக்ஷிஃப்ட் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது ஒரு டெம்பரரி ஹாஸ்பிட்டல். இப்போ ஒரு கேம்ப் இருக்குது, இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் ஏற்பட்டிருக்காங்க, ரெஸ்க்யூ டீம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு கேம்ப்பு, ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறவங்க எல்லாமே இருப்பாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு, ஒரு எமர்ஜென்சிக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆம்புலன்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், டாக்டர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க வித் கவர்டு வித் வார்ம் பிளாங்கெட், அதாவது அந்த பிளாங்கெட்டில் சுற்றி தூக்கிட்டு ஓடுறாங்க. பட் இந்த ரேக்டு சியர் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஃப்ரேஸ் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம் இல்லையா, ரேக் சியர் அப்படிங்கிறது அந்த துக்கத்துலேயும் ஒரு சந்தோஷம், இவ்வளோ பேர் அழிஞ்சிட்டாங்க அப்படின்ற அந்த துக்கத்துலேயும் ஒரு சந்தோஷம், அந்த குட்டி பொண்ணு உயிரோடு இருக்கா அப்படிங்கிறது தான். Bully lived. The next day I went to thank my officer but he was gone. I did not even know his name. My sister and I went on to live with my uncle. Soon after, I got a job at a dhaba near Panipat. Bully stayed back. She started going to school. It waited on me that I never thanked that army officer. I hoped that one day I would run into him again. அதாவது புள்ளி வந்துட்டு சேவ் பண்ணப்பட்டா, உயிரோடு இருக்கா. நெக்ஸ்ட் டே என்ன பண்ணிட்டா அப்படின்னா, அவன் வந்து அந்த ஆர்மி ஆஃபீஸருக்கு தேங்க் பண்ணுறதுக்காக போகிறான். பட் அவர் அங்கே இல்லை, போயிட்டாரு. அவருடைய நேம் கூட அவனுக்கு தெரியாது, யாருக்கு, பிரிட்ஜ்க்கு தெரியாது. அண்ட் மை சிஸ்டர் அண்ட் ஐ வென்ட் டு, ரெண்டு பேருமே, சிஸ்டரும் அவனும் அவனோட அங்கிள் ஹவுஸ்க்கு போயிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவனுக்கு வந்து ஒரு வேலை கிடச்சிது. எங்கே அப்படின்னா, பானிபட்டில் இருக்கிற ஒரு தாபான ஒரு ஹோட்டல், அது ஒரு டைப் ஆஃப் ஹோட்டல். இப்போது மந்தி அண்ட் நிறைய சொல்கிறோம்ல, அதை மாதிரி தாபா அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் ஹோட்டல். புலி ஸ்டேட் பேக். புலி வந்துட்டு என்ன திரும்ப வந்துட்டா, திரும்ப உயிரோட கிடச்சிட்டா. ஷீ ஸ்டார்டட் கோயிங் டு ஸ்கூல். அவள் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டா. இட் வெயிட்டட் ஆன் மீ தட் இட் ஆல்ஸ், இங்கே இந்த இடத்துல வந்து இதுவும் வந்து ஃப்ரேஸ் தான். இட் வெயிட்டட் ஆன் மீ அப்படின்னா, ஆன் இது வந்து ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் இந்த இடத்துல, புரியுதா? இட் வெயிட்டட் ஆன் மீ அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ். என்ன அப்படி இதோட மீனிங் அப்படின்னா, எனக்கு ஒரு பாரமாகவே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல மீன் பண்ணிக்கணும். தட் ஐ நெவர் தேங்க்டு தட் ஆர்மி ஆஃபீஸர். அந்த ஆர்மி ஆஃபீஸருக்கு தேங்க் பண்ணலை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பாரமாக இருந்துச்சு, மனசு கஷ்டமாகவே இருந்துச்சு. ஐ ஹோப் தட் ஒன் டே, எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது ஒரு நாள் நான் அவரை பார்த்து தேங்க் பண்ணுவேன் அப்படின்னு. Every time I saw an army man, I would hope it was him. For months, I would search for his face in every crowd, and one day I did find him. அதாவது நான் எப்போவுமே வந்துட்டு எந்த ஆர்மி மேனை பார்த்தாலுமே இது வந்து அவராக இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறம் அவருடைய ஃபேஸை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எந்த க்ரௌட், ஆர்மி மேன் க்ரௌட் இருந்தாலும் நான் அவரோட ஃபேஸை வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருப்பேன், நான் தேடிட்டே இருப்பேன் அவர் இருக்காரா அப்படின்ட்டு. பட் ஒரு நாள் வந்து நான் அவரை பார்த்தேன். இட் வாஸ் லேட் ஆன் அ வின்டர்ஸ் நைட். அதாவது அது வந்து ஒரு வின்டர் சீசனில் ஒரு லேட் நைட். அ ட்ரக் ஸ்டாப்ட் அட் த ஷாப். அதாவது அந்த ஒரு ட்ரக்கு வந்து என்னோடய ஷாப்புக்கு முன்னாடி நின்றுச்சு. அ மேன் காட் அவுட். ஒரு மேன் வெளியில் வந்தார். ஹி லுக்ட் ஃபெமிலியர். அவரை பார்க்கும்போது ரொம்ப ஃபெமிலியர் ஃபேஸாக இருந்துச்சு. அவர் பார்க்கும்போது ரொம்ப ஃபெமிலியரான ஃபேஸாக தெரிஞ்சுது. வென் ஹி ஸ்டெப்ட் இன் டு த லைட். அவர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து லைட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஐ சா தட் இட் வாஸ் நாட் ஹிம். அப்போ தான் தெரிஞ்சுது அது அவர் கிடையாது. ஜஸ்ட் சம் ஒன் ஹூ போர் அ ஸ்ட்ராங் ரெசம்பிளன்ஸ். அதாவது என்ன, அவரை மாதிரியே இருக்கிற ஒரு மேனரிசத்தோடைய ஒரு இன்னொரு ஆர்மி ஆஃபீஸர் தான் அவர். நான் தான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். அவரை மாதிரியே ஒரு ரெசம்பிளன்ஸ் இருக்கிற ஆர்மி ஆஃபீஸர் தான், பட் அது அவர் கிடையாது. The man was tired. அவர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப டயர்டாக இருந்தார். He asked for a cup of tea. அவர் என்கிட்ட டீ கேட்டார். As I served him, நான் அவருக்கு டீ கொடுத்தேன். I felt this strange lightness, this sense of joy. அவருக்கு அவர் டீ கேட்டதும் நான் டீ கொடுத்ததும் எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப திருப்தியாக ஃபீல் பண்ணேன். எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு, எனக்கு ஒரு காம்னஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறார். When the man offered to pay, I did not take the money. The next day it happened again. Every day I would see someone, a complete stranger, a tired traveler who reminded me of that officer. It was as if
if he was everywhere, and every time I served him tea I felt a surge of sheer joy. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்து எனக்கு டீ குடிச்சிட்டு காசு கொடுத்தாரு, பட் நான் அதை வாங்கலை. இதே மாதிரி நான் அடுத்த நாளும் நடந்துச்சு. இது மாதிரி எவ்ரிடே நடந்துச்சு. அதே மாதிரி நான் யாரையாவது எங்கேயாவது பார்க்குறேன் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இருந்தாலோ, அவங்க டயர்டாக இருந்தாலோ, அந்த ஆர்மி ஆஃபீஸரை நினைவுபடுத்துகிற மாதிரி யார் இருந்தாலுமே நான் என்ன பண்ணுவேன், எங்கேருந்து அவங்க வந்து என்கிட்ட டீ கேட்டாலும் நான் என்ன பண்ணுவேன், அவங்களுக்கு டீ கொடுப்பேன். பட் அதுக்காக நான் வந்து எந்த காசும் வாங்கிக்க மாட்டேன். அது வந்து எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். A month later I quit my job at the shop and returned to those mountains. அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், என் ஜாபை குவிட் பண்ணிவிட்டு நான் இந்த மலை பிரதேசத்துக்கு வந்துட்டேன். இந்த ஷாப் ஓனர் வாஸ் குவிட் ரிலீவ்டு. ஷாப் ஓனர் வந்து இப்போ தான் வந்து நிம்மதியாக இருப்பார். ஏன்னா he had no use for a waiter who kept forgetting to present the bill to the customer. இந்த மாதிரி எல்லாருக்கும் ஓசியில் டீ கொடுக்குற வெயிட்டர் வந்து இல்லை அப்படின்னா அவருக்கு சந்தோஷமாக தானே இருக்கும். யாராவது வச்சுக்கணும்னு நினைப்பாங்களா? இது வந்து உங்களுக்கு வடிவேல் காமெடி கூட ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். 2 டீ கேட்டு ஆர்டர் பண்ண பார்த்தா ஒரு ஊரே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஸோ அந்த ஷாப் ஓனர் வந்து ரொம்பவே ரிலீவ்டாக ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். Now I am on my own way and I am at peace. இப்போ வந்து நான் என்னோடய ஓன் ஷாப்பை வந்துட்டு வச்சு பார்த்துட்ருக்கேன். இப்போ எனக்கு இது ஒரு நிம்மதியான வாழ்க்கையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். Here is your bus, sir. No money. You are tired. All offered you was a cup of tea. Maybe it was the best tea in all Garwal. Maybe not. But I'm happy I could do you this small service. Wish you a safe journey, sir. May God be with you. அதாவது உங்களோட பஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. சார் காசு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப டயர்டாக இருந்தீங்க, அதனால நான் உங்களுக்கு காஃபி கொடுத்தேன். இந்த சர்வீஸ் அட்லீஸ்ட் என்னால் உங்களுக்கு பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லி எனக்கு சந்தோஷம். திரும்பவும் அவர் என்ன ஞாபகப்படுத்துகிறாரு அப்படின்னா, இது வந்து கார்வால் அந்த ஏரியாவில் இருக்கிற டீலே பெஸ்ட்டு டீயாக இருந்திருக்கலாம், இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். அதான் இங்கே சொல்கிறாங்க. மேபி இட் வாஸ் த பெஸ்ட் டீ இன் ஆல் கார்வால், மேபி நாட், இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். பட் ஐம் ஹாப்பி. இருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா அட்லீஸ்ட் அந்த சின்ன சர்வீஸ் உங்களுக்கு பண்ண முடிஞ்சதுன்னு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. விஷ் யூ சேஃப் ஜேர்னி. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, கடவுள் உங்களோட இருக்கட்டும், மே காட் பி வித் யூ அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்போது எந்த ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படின்னாலும் நம்மளுக்கு ரெஸ்கியூ பண்ணுற டீம் வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இல்லையா? அவங்க ஃபுட் எடுத்துக்காமல், ஒரு ஹெல்த் ட்ரிங்க் எதுவுமே எடுத்துக்காமல், சாப்பிடாமல் நம்மளை வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுலேயே தான் அவங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க எல்லாருக்குமே நம்ம வந்துட்டு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஸோ ரெஸ்பெக்ட் ஆல் த ரெஸ்கியூ டீம். தேங்க்யூ சில்ட்ரன்.